அனைவருக்கும் வணக்கம். இந்தியா அமெரிக்காவையும் ஐரோப்பிய நாடுகளையும் பயங்கரமா வச்சு செஞ்சிருக்குது நண்பர்களே. மிக முக்கியமாக அமெரிக்காவை இந்தியா பயங்கரமா வெளுத்து வாங்கி இருக்குது அப்படிங்கிற பார்க்கிறோம். இந்தியா இப்படி வாங்கினதை பார்த்து அரண்டு போன அமெரிக்கா அதற்கு பிறகு ஒரு அந்தர் பல்ட்டி ஆகாச பல்ட்டி அடிச்சது பாருங்க. அதுதான் இன்னைக்கு ஹெட்லைனே உலகம் முழுவதும். அது என்ன அப்படிங்கிறத விரிவான செய்தியில் பார்க்கலாம். எந்த விஷயங்களுக்காக அமெரிக்காவையும் ஐரோப்பிய நாடுகளையும் இந்தியா இப்படி வாங்கியிருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைய வீடியோவில் பார்க்க போகிறோம். நாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்களுக்காக செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன உங்களுக்கே நல்லா தெரியும் நண்பர்களே. நீங்கள் புதுசாக வந்திருக்கிறீங்க அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு வாங்க நண்பர்களே, வீடியோவுக்கு போகலாம். நேற்றைய தினம் இந்தியா அமெரிக்காவையும் ஐரோப்பிய யூனியனையும் பயங்கரமாக வெளுத்து வாங்கியிருக்குது. இரண்டுமே வெவ்வேறு விஷயங்களுக்காக, இரண்டு வேறு காரணங்களுக்காக இந்தியா ஒரு முறை அமெரிக்கா வச்சு செஞ்சது, இன்னொரு முறை ஐரோப்பிய யூனியனை வச்சு செஞ்சுருக்குது. அமெரிக்காவை எதற்காக நேற்று இந்தியா வெளுத்து வாங்குச்சு அப்படின்னாக்க, நேற்றைய தினம் ஈரானுக்கு அருகே இருக்கிற ஹார்மோஸ் ஸ்ட்ரெய்ட்ஸில் 4வது இந்திய கப்பல் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்குது. அந்த தாக்குதல்களை இதுவரைக்கும் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்திருக்கிறாங்க. இதில் இந்தியா பயங்கர கடுப்பாயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்தியா தன்னுடைய கடுமையான கண்டனத்தை அமெரிக்காவுக்கு தெரிவிச்சிருக்குது. இந்த போர் உடனடியாக ஒரு முடிவுக்கு வர வேணும். நீங்கள் போர் பண்ணால் பண்ணிக்கோங்க, எக்கேடோ கேட்டு போங்க. ஆனால் பிற நாட்டு கப்பல்களின் மீது, எங்களுடைய கப்பல்களின் மீது பிற நாட்டு அப்பாவி மக்களுடைய உயிருக்கு பங்கம் விளைவிக்கும் விதமாக நீங்கள் நடந்து கொள்வது சரியல்ல. அமெரிக்காவுக்கு மட்டும் என்ன, சர்வதேச சட்டமெல்லாம் பொருந்தாதா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக இந்தியா வெளுத்து வாங்கியிருக்குது. இந்தியா இவ்வளவு கடுப்பானதற்கு இன்னொரு காரணமும் இருக்குது நண்பர்களே. என்னன்னா, 3 தினங்களுக்கு முன்பு அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள் இந்தியாவுடைய செட்டபெல்லோ அப்படிங்கிற கச்சா எண்ணெய் கப்பலின் மீது தாக்குதல் நடத்துச்சு. அமெரிக்கா அதற்கு என்ன காரணம் சொல்லுச்சுன்னா, அந்த செட்டபெல்லோ ஈரான் நாட்டில் கச்சா எண்ணெயை ஏற்றிட்டு வந்தது, நாங்கள் அந்த கப்பலை நிறுத்த சொன்னோம், ஆனால் அந்த கப்பல் எங்களுக்கு பதிலேதும் சொல்லாதனால நாங்கள் தாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் இந்தியா உறுதிபட கூறியிருக்குது, ஈரான்ல இருந்து அந்த கப்பல் கச்சா எண்ணெயை ஏற்றலை. அப்போது அமெரிக்காவுக்கு கிடைத்த தகவல் தவறான தகவலை வச்சு இந்திய கப்பலின் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தி இருக்குது. அதில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்தியா நம்முடைய நாட்டுக்கு, இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் இருப்பார் இல்லையா, அவரை அழைச்சு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சாங்க. அப்படி கண்டனம் தெரிவித்த பிறகும் கூட இந்திய கப்பல்களின் மீதான தாக்குதல் தொடர்ந்து வருது நண்பர்களே. இது இந்தியாவை பயங்கரமா கடுப்பேத்திருச்சு அப்படின்னு தான் சொல்றாங்க. அதனால தான் நேற்று இந்தியா பயங்கரமான கண்டனத்தை, கடுமையான சொற்களை பயன்படுத்தி அமெரிக்காவுக்கு கண்டனத்தை தெரிவிச்சதே. இந்தியா இப்படி பயங்கர கடுமையாக தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்த உடனே அமெரிக்கா அடித்த அந்தர்பல்ட்டி கேட்டிங்கன்னா தான் நாம் மயக்கம் போட்டே விழுந்துருவோம் நண்பர்களே. இந்தியாவுக்கு இவ்வளோ கோபம் வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சக பேச்சாளர் என்ன தெரியுமா சொன்னாரு, இந்தியாவுடைய ஒரு கப்பல் மேலே தான் நாங்கள் தாக்குதல் நடத்தினோம், மீதி 3 தாக்குதல்களை நடத்தினது ஈரான் நாட்டு படைகள் தான், எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அண்டா புழுகு ஆகாச புழுகை எடுத்து விட்டுருக்குது ஈரான். அதை கேட்டு அந்த பிராந்தியத்து நாடுகள் மட்டுமில்ல, உலகமே எள்ளி நகையாட தொடங்கி இருக்குது அமெரிக்காவை. ஏன்னா அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள் தாக்குதல் நடத்தினது வெட்ட வெளிச்சமான பிறகும் கூட அமெரிக்கா இப்படி வெக்கமே இல்லாம பொய் சொல்லி இருக்குது. முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்க ட்ரை பண்ணுதே அமெரிக்கா அப்படின்னு சொல்லி எல்லாருமே சிரிச்சு வர்றாங்க. இரண்டாவதாக நேற்று இந்தியா செய்திருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஐரோப்பிய யூனியனை விட்டு வெளுத்து வாங்கி இருக்குது இந்தியா.
இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் நேற்று ஒரு கலந்துரையாடலில் கலந்து கொண்டார். அப்பொழுது அவரிடம் வெளிநாட்டு பத்திரிகையாளர்கள் சிலர் கேள்வி எழுப்புறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவது ஐரோப்பிய நாடுகளுடைய பாதுகாப்புக்கு பங்கம் விளைவிப்பதாக இருக்காதா? நீங்க ஐரோப்பிய நாடுகளோட நல்ல உறவு வேணும்னு நினைக்கிறவங்க எப்படி நீங்க ரஷ்யா கிட்ட போய் கச்சா எண்ணெய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டதுக்கு தான் பயங்கர கடுப்பாக இருக்கிறாரு நம்முடைய ஜெய்சங்கர் அவர்கள். அதற்கு பிறகு அவர் ஐரோப்பிய நாடுகள் மொத்தத்தையும் வச்சு செஞ்சிட்டாரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, வாங்க சார், உங்களைத்தான் நாங்கள் தேடிட்டு இருந்தோம், நல்ல கேள்வி கேட்டீங்க, ரஷ்யாவிட்டிருந்து நாங்கள் கச்சா எண்ணெய் வாங்கிறது உங்களுக்கு எதிரானது, ஐரோப்பிய யூனியனுக்கு எதிராக நாங்கள் செயல்படுற மாதிரி சொல்கிறீங்க. நாங்கள் எங்களுக்கு எங்கள் கச்சா எண்ணெய் விலை குறைவாக கிடைக்குதோ அங்கே தான் நாங்கள் வாங்குகிறோம். எங்கள் நாட்டு பொருளாதாரத்தை, எங்கள் நாட்டு மக்களை பாதுகாக்கிறதுக்கு என்ன தேவையோ என்ன அவசியமோ அதை மட்டும்தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் உங்களுடைய ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் என்ன செய்திருக்குது, இந்தியாவுக்கு எதிராக எந்த நாடுகள் எல்லாம் ஆயுதங்களை பயன்படுத்துமோ அந்த நாடுகளுக்கெல்லாம் நீங்க ஆயுதங்களை சப்ளை பண்ணிட்டு இருந்திருக்கிறீங்க. குறிப்பாக பாகிஸ்தானுக்கு நீங்க ஆயுதங்கள் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறது மறந்து போயிருச்சா? பாகிஸ்தான் உங்ககிட்ட இருந்து வாங்குகிற ஆயுதங்களை யார் மேல பயன்படுத்துறாங்க? எங்க மேல தானே பயன்படுத்துறாங்க, இந்தியாவுக்கு எதிராக தானே பயன்படுத்துறாங்க. அப்படி இருக்கும்போது ஐரோப்பிய யூனியன்கள்லாம் இன்னைக்கு என்னமோ பெரிய மாரல் ஸ்டாண்ட் எடுத்து நிற்கிறது நியாயமா அப்படின்னு சொல்லி அவர் கேள்வி எழுப்பினார். மேலும் என்ன சொல்லியிருக்கிறார்னா, இன்னைக்கு நேத்தல்ல பல தசாப்தங்களாக கிட்டத்தட்ட 60களில் இருந்தே ஐரோப்பிய யூனியனை சேர்ந்த பல நாடுகள் பாகிஸ்தானுக்கு ஆர்ம்ஸ் சப்ளை பண்ணியிருக்கிறீங்க, பாகிஸ்தானுக்கு ஆயுதங்களை கொடுத்திருக்கிறீங்க. உதாரணத்துக்கு பிரான்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா பாகிஸ்தான் பயன்படுத்திய மிராஷ் வகை விமானங்கள் எல்லாம் பிரெஞ்சுக்காரங்க சப்ளை பண்ணதானே. இதே போல இங்கிலாந்து பீரங்கிகளை சப்ளை பண்ணியிருக்குது. பல ஐரோப்பிய நாடுகளும் தாங்கள் தயாரிக்கிற ஆயுதங்களை பாகிஸ்தானுக்கு நீங்க சப்ளை பண்ணீங்க. அன்றைக்கு எங்களுக்கு கொடுத்தீங்களா? எங்களுடைய எதிரியான பாகிஸ்தானுக்கு நீங்க சப்ளை பண்ணதுக்கான உள்நோக்கம் என்ன? இந்தியாவை தாக்குவதற்கு மட்டும்தான் இந்த ஆயுதங்களை பாகிஸ்தான் வாங்குது உங்ககிட்ட அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சும் நீங்க அந்த அதிநவீன ஆயுதங்களை நீங்க பாகிஸ்தானுக்கு சப்ளை பண்றீங்கன்னா அப்போ இந்தியாவுக்கு எதிராக இந்த ஆயுதங்களை பயன்படுத்தட்டும் பாகிஸ்தான் அப்படிங்கிற எண்ணத்துல தானே நீங்க செஞ்சீங்க. நீங்களாம் நேரடியாக பாகிஸ்தானுக்கு ஆயுதங்களையே கொடுப்பீங்க, இந்தியாவை தாக்குறதுக்கு தேவையான ஆயுதங்களையே கொடுப்பீங்க. ஆனா நாங்க ரஷ்யாட்ட கச்சா எண்ணெய் வாங்கினா உங்களுடைய நாடுகளுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லை, நாங்க உங்க பாதுகாப்பை கெடுத்துட்டோம்னு பேசுறீங்களா? சும்மா கிளம்பி போங்க சார், விளையாடாதீங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா விட்டு வெளுத்து வாங்கிட்டாரு நம்முடைய ஜெய்சங்கர் அவர்கள். அவர் பேசி முடிச்ச பிறகு 2 நிமிடங்களுக்கு அந்த அரங்கமே அப்படி ஒரு அமைதியானது. அந்த அரங்கமே அரண்டு போயிருச்சு, ஆடி போயிருச்சு அப்படிங்கிறதான் உண்மை. இந்த 2 விஷயங்களை பற்றி, அமெரிக்கா இந்திய கப்பல்களை தாக்குனதை பற்றியும் பாகிஸ்தானுக்கு யூரோப்பியன் யூனியனை சேர்ந்த நாடுகள் எல்லாம் ஆயுதங்களை சப்ளை பண்ணுறதுக்கும் இந்தியா தன்னுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவித்ததை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.